ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சத்யா அதுலன்னா இன்றைக்கி கடைசியாக நம்ம பண்ண போகிறது வந்துட்டு சத்யா ஸ்டைல் சாம்பார். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எல்லோரும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன். அந்த சத்யா ஸ்டைல் சாம்பார் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த கரண்டியால் 2 கரண்டி துவரம் பருப்பு நல்லா தண்ணி விட்டு குழச்சலாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது திருப்பியும் இன்னும் குக் பண்ண போகிறோம். நம்ம 2 பச்சை மிளகா போடுறேன், கேரட், பீர்க்கங்காய் அண்ட் முருங்கைக்காய் இது போடுறேன். நான் ஒரு கத்திரிக்காய் தண்ணி விட்டுக்கலாம். இது என்னென்னு கேட்டீங்கன்னா சாம்பார் வெங்காயம் இது கொஞ்சம் இதில் போட்டுடலாம். தேவையான பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன், உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு விசில் வாங்கலாம். நல்லா அது ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தேங்காய் எண்ணெயில் தான் கடுகு இதெல்லாம் தாளித்து கொட்டணும். இதுக்கு தேங்காயே கிடையாது. தேங்காய் எண்ணெயில் கடுகெல்லாம் தாளிப்பேமே ஒழிய இதுக்கு தேங்காய் கிடையாது. நாம் யூஸ் பண்ண போகிறது யோகாம்பால் சாம்பார் பொடி யூஸ் பண்ணி இதில் கரைச்சி விட போகிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருக்குன்னா அதை நீங்கள் ஆற்றுல இருக்கிற சாம்பார் பொடியை கரைச்சி நீங்கள் விடலாம். ஆர் எங்கள்கிட்ட சாம்பார் பொடியே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தனியா பொடி ஒரு 2 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் வரமிளகா பொடி இதில் 2 நல்லா போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் வெந்தய பொடி உங்கள்கிட்ட இருக்குன்னா அதையும் அதில் ஆட் பண்ணுங்க. பண்ணி நல்லா தண்ணி மாதிரி அதை குழச்சி எடுத்துகிட்டு அதை இந்த சாம்பாரில் விட்டு கொதிக்க விடணும். நான் எந்த இடத்துல சாம்பார் பொடியை குழச்சி விடுறேனோ அந்த இடத்துல நீங்கள் அந்த பொடியை குழச்சி விடணும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும், நம்ம இதை மூடிடலாம். பரங்கிக்காய், கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் இவ்வளோதான் போடணுமா மம்மி அப்படின்னு கேட்டால் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இது வெண்டைக்காயை தனியாக வதக்கி போடுறதுக்குன்னு வச்சுருக்கேன். ஏன்னா இதில் போட்டோன்னா சுத்தமாக ஒரு இதுவே இல்லாத ரொம்ப குழப்பு தன்மை வேறு சாம்பாரில் இறங்கிக்கும். இதை தனியாக வதக்கிட்டு இதில் ஆட் பண்ண போகிறேன். அது மாதிரி வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உங்களோட சௌகரியம், உங்களோட இஷ்டம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதெல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். ஒரு கொதி வந்துட்டு இதை மூடிடலாம். ஒரே ஒரு விசில் வாங்கலாம். நம்ம இப்போ சாம்பாருக்கு அது விசில் வாங்கி வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வெண்டைக்காயை வதக்கணும். ஸோ அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கடுகு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூனே விடலாம், அதான் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய். ஃபுல் சமையலுமே பார்த்தேன்னா தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கேன். நல்ல தேங்காய் எண்ணெயாக வாங்கி வச்சு தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். அது அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த சமையல்லாம். ஒரே மிளகாத்தூள் போடுறேன். இந்த வெண்டைக்காயை இதில் ஆட் பண்ணுறேன். இந்த வெண்டைக்காய்க்குன்னு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். இதோட கூட இந்த சாம்பார் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இதோட ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை போடுறேன். இதெல்லாம் நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மெதுவாக தீ வச்சுட்டு வதக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரே தக்காளி பழமும் போடுறேன். நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இது நல்லா வதக்கிட்டோம். ஸோ இது 3 ஸ்பூன் கிட்டக்க எடுத்துருக்கேன் யோகாம்பால் சாம்பார் பொடி. உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றுல இருக்கிற சாம்பார் பொடி நீங்கள் எடுத்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லைன்றவா 2 ஸ்பூன் தனியா பொடியும் 3 ஸ்பூன் காரப்பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சின்ன நெல்லிக்காய் சைஸ்னால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி. இதை கரைச்சி வச்சுருந்தேன், இதை இதில் விட்டுடுறேன். இந்த சாம்பார் பொடியும் இதில் விட்டுடலாம். வெண்டைக்காய்க்கு மட்டும்தான் இதில் உப்பு போட்டிருந்தேன். ஸோ இதில் சின்னதாக ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்டக்க உப்பு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டக்க வெள்ளைப்பொடி. இதெல்லாம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பச்சை வாசனை போக 5 நிமிஷம் கொதிக்க விட்டேன்னா இது தயாராகிடும். கொதிச்சதும் நம்ம பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ இதோட சேர்ந்து இது கொதிக்கட்டும். எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிச்சதுன்னா ஜோரான சத்யா ஸ்டைல் சாம்பார் தயார். இதில் மேலே கொத்தமல்லி மட்டும் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டோன்னா நல்ல ஜோராக கமன்னு இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். கொஞ்சம் திக்காகணும், அதுக்கோசரம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஸோ ஜோராக தயாராகிடுத்து அடுப்பை அணைச்சிடுறேன்.
வாசனைக்கு ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. நெய்யில் கொத்தமல்லி. சத்யா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுது. ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஹோப் இந்த சத்யா சீரீஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாயசம் 2 டைப்பு, அப்புறம் பீட்ரூட் பச்சடி, கோஸ் தோரன் பார்த்துருப்பேன், ஓலன் பார்த்துருப்பேன், மற்ற நெரிசேரி பார்த்துருப்பேன், இன்றைக்கி சத்யா ஸ்டைல் சாம்பார் பார்த்துருப்பேன். இது எல்லாமே ஒரே இதில் உங்களுக்கு பரமாறி இலையில பரமாறி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஹோப் இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, எதை நீங்கள் பண்ணினேன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நான் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி பண்ணினேன்னு சொல்லி சொல்கிறத கேட்குறதுக்கு. எல்லாருக்கும் ஓணம் அஷம்ஷகல், ஹாப்பி ஓணம் எல்லாருக்கும். நீங்கள் நிச்சயமாக இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.